நயன்தாரா போட்டிருக்கும் டிரெஸ்ஸில் கூட உரிமை இருக்கு, எல்லாம் என் பணம், ஒரே கோடாக போட்ட தனுஷ். நயன்தாரா தனுஷ் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. தனுஷ் தயாரிப்பில் நானும் ரவுடிதான் படத்தில் நயன்தாரா நடித்திருந்தார். இந்த நிலையில் சமீபத்தில் நயன்தாரா அவருடைய டாக்குமெண்ட்ரி படத்தில் நானும் ரவுடிதான் படம் தொடர்பான சில காட்சிகளை பயன்படுத்தியிருந்தார். இதில் தனுஷ் அனுமதி இல்லாமல் அந்த காட்சிகளை பயன்படுத்திய நயன்தாரா டாக்குமெண்ட்ரி படம் வெளியாவதற்கு முன்பு தனுஷை கண்டபடி வசைபாடி பக்கம் பக்கமாக அறிக்கை வெளியிட்டிருந்தார் நயன்தாரா. இந்த நிலையில் தனுஷின் தயாரிப்பு நிறுவனம் தங்களுடைய அனுமதி இல்லாமல் நயன்தாரா டாக்குமெண்ட்ரி படத்தில் நானும் ரவுடிதான் படம் தொடர்பான காட்சிகளை பயன்படுத்தியது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு விசாரணையில் நடிகர் தனுஷ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் PS ராமன், நானும் ரவுடிதான் படத்தில் இடம்பெறும் ஒவ்வொரு கதாபாத்திரம் உட்பட அனைத்து விஷயங்களுக்கான காப்புரிமை அனைத்தும் என்னிடம் உள்ளது என தெரிவித்தவர், மேலும் இந்த படத்தில் நயன்தாரா அணிந்திருக்கும் ஆடைகள் மீது கூட காப்புரிமை உள்ளது. மேலும் ஒண்டர் பார் பிலிம்ஸ் நிறுவனத்திடம் ஒப்பந்தத்தில் நயன்தாரா கையெழுத்திட்டுள்ளார். எனவே இதை கருத்தில் கொண்டு வழக்கை தடை செய்யாமல் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற வாதத்தை முன்வைத்தார் தனுஷ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர். மேலும் தொடர்ந்து வாதிட்ட தனுஷ் தரப்பு வழக்கறிஞர், தனது டாக்குமெண்ட்ரியில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட PDS காட்சியாக 28 வினாடி வீடியோவை பயன்படுத்தியதன் மூலம் நயன்தாரா பதிப்புரிமை சட்டம் 1957 படி விதியை மீறியுள்ளார். எனவே இந்த சிவில் வழக்கு நீதிமன்றத்தால் நடத்தப்பட வேண்டும் என்றும் வாதிட்டது தனுஷ் தரப்பு. இதன் பின்னர் நயன்தாராவின் டாக்குமெண்ட்ரி படத்தை விலைக்கு வாங்கி வெளியிட்ட நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பார்த்தசாரதி, ஒண்டர் பாரின் பதிவு செய்யப்பட்ட அலுவலகம் சென்னையில் இல்லை, மாறாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருப்பதால் இந்த வழக்கை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை. எனவே ஒண்டர் பாரின் மனுவை நிராகரிக்க வேண்டும் என தெரிவித்தவர், தயாரிப்பு நிறுவனம் 1957 ஆண்டு பதிப்புரிமை சட்டம் 62வது பிரிவின்படி காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றத்திலோ அல்லது கடிதங்கள் காப்புரிமை சட்டம் 1865 பிரிவு 12 படி நெட்ஃபிளிக்ஸ் அதன் பதிவு அலுவலகத்தை கொண்டிருக்கும் மும்பை உயர்நீதிமன்றத்தையோ அணுகி இருக்க வேண்டும் என நெட்ஃபிளிக்ஸ் தரப்பு வாதிட்டது. இதற்கு பதிலளித்த தனுஷ் தரப்பு, 2015 ஆண்டு நானும் ரவுடிதான் படத்துக்காக நயன்தாரா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட போது தனுஷின் ஒண்டர் பார் நிறுவனம் சென்னையில் பதிவு செய்யப்பட்ட அலுவலகத்தில் இயங்கி வந்தது. படத்தின் ஒரு பகுதி சென்னையில் தான் படமாக்கப்பட்டது. நெட்ஃபிளிக்ஸ் வெளியிட்ட அந்த ஆவணப்படம் சென்னை உட்பட இந்தியா முழுவதும் வெளியிடப்பட்டது. எனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய ஒண்டர் பாருக்கு முழு உரிமை உண்டு என தனுஷ் தரப்பு தெரிவிக்க, இரு தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதி அப்துல் குத்தோஸ் வழக்கை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து உத்தரவிட்டார். இந்த நிலையில் தனுஷ் நயன்தாரா விவகாரம் நீதிமன்றம் வரை வந்து நயன்தாரா ஆடை வரை உரிமை உள்ளது என தனுஷ் தரப்பு வாதிடும் அளவிற்கு தனுஷ் நயன்தாரா விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. உங்கள் தின சேவல்